அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என் அம்மாண்ட செய்முறையின்படி எப்படி மிளகாய்த்தூள் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல 100 கிராம் போல் காஞ்ச மிளகாய் எடுங்க, செத்தல் மிளகாய். ஆக்சுவலி நான் இந்த காம்பை உடைச்சி தான் 100 கிராம் அளந்து வச்சுருக்கிறேன். அதை எடுத்து 3 சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுங்க. இப்படி 4 கருவேப்பமிலை காம்பும் பிறகு அதோட 6 இன்ச் போல் ரம்பையும் எடுங்கோ. இப்படி ஃப்ரெஷ்ஷான ரம்பை எடுக்காமல் இந்த மாதிரி காஞ்ச ரம்பை எடுத்திங்கன்னா தான் வறுக்க லேசாக இருக்கும். பிறகு 2 இன்ச் போல் மஞ்சள் துண்டு எடுத்துருக்கிறேன். அதை இடிச்சிட்டு இப்படி அறுவல் நிறுவல் எடுத்து வச்சிங்கன்னா சரி. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் கட்டி வர ஆட்டிகள் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எடுங்கோ. பிறகு நான் 75 கிராம் போல் மல்லி எடுத்துருக்கிறேன். பட் உங்களுக்கு காரம் கூட வேணுமெண்டா நீங்கள் 50லேருந்து 75 கிராம் மட்டுக்கு மாற்றி எடுக்கலாம். அப்புறம் 3 இன்ச் போல் கருவாப்பட்டை, 1 மேசக்கரண்டி போல் பெருஞ்சீரகம், 1 மேசக்கரண்டி போல் மிளகு, 1/4 தேக்கரண்டி போல் வெந்தயம், 2 மேசக்கரண்டி போல் சின்ன சீரகம், பிறகு 2 தேக்கரண்டி போல் பொட்டுக்கடலை ஏன் போடுறேன்னா குழம்பு கூட்டிக்குள்ள மிளகாய்த்தூள் போட்டால் அது அந்த குழம்பை திக்காக்கி தரமன்றதுனால தான். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த வெட்டி வச்சுருக்கிற அந்த செத்தல் மிளகாயில் எடுத்து இப்படி உதிர்த்தெடுக்கல இந்த தனியாக சீட்ஸ் வரும். அதை தனியாக எடுத்து வைங்க. என்னன்னு சொன்னால் சேர்த்து வர கேக்கில் அது கருகி போயிடும். ஒரு தாச்சியோ இரும்பு சட்டியோ எடுத்து அந்த தாச்சி சூடான ஒரு மிதமான சூட்டில் வச்சு தான் செய்யுங்க. அதில் நாங்கள் செத்தல் மிளகாயை போட்டு நல்லா சூடாக மட்டும் வறுத்தெடுப்போம். ஆக்சுவலி உங்களுக்கு இது சரியான காரம். அதில் மாஸ்க் போட்டு செய்தீங்கன்னா அந்த தும்மல் இருமல் எல்லாம் வராமல் இருக்கும். பிறகு அதை எடுத்து தனியாக ஆற வச்சுட்டு இந்த விதியிலையும் போட்டு தொட்டு பாக்கெட்டில் இப்படி மிதமான சூடு வர மட்டும் வறுத்தெடுங்க. பிறகு அதே தாச்சியில் மல்லி, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், மிளகு, அறுவல் நிறுவல் அடித்து வச்சுக்கிற மஞ்சளையும் போடுங்க. அதோட பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா வறுத்தெடுங்க. இந்த ஸ்பைசஸின் வாசமும் சூடும் வந்தோன்னு இறக்குங்க. அதையும் அரை வைங்க. பிறகு இந்த கருவேப்பமிலைகளை உருவி போட்டுட்டு அதோடு நாங்கள் இந்த சின்ன இந்த ரம்பியிலையும் வெட்டி அந்த கருவாப்பட்டையும் போட்டு அதையும் நல்லா வறுத்தெடுப்போம். அதாவது இந்த கருவேப்பமிலை நல்லா காஞ்சி வர மட்டும் வறுத்தெடுக்கணும். அது எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்துட்டு இந்த தாச்சியை சூட நிப்பாட்டிட்டு அதுலேயே நாங்கள் வறுத்தெடுத்து வச்சுக்கிற மிளகாய், அந்த ஸ்பைசஸ் மிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுவோம். ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இதை கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்செடுப்போம். கொஞ்சம் கொஞ்சம் பச்சா போட்டு அரைச்செடுங்க. அப்போ தான் நல்ல மாவாக வரும். அரைச்செடுத்துட்டு அதை நாங்கள் சின்ன கண்ணுள்ள அரைக்கன் தட்டில் போட்டு அரைச்செடுப்போம். இப்படி அரைச்செடுக்கையில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் வரும். அது எல்லாத்தையும் சேர்த்து திருப்ப அரைச்செடுப்போம். அதையும் நல்லா அரைச்செடுத்துட்டு இப்படி முழுக்க அரைச்செடுத்துட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன கிரைண்டர், அந்த ட்ரை கிரைண்டர் இல்லாட்டி காஃபி கிரைண்டரில் போட்டு திருப்பி அரைச்செடுத்துட்டிங்கன்னா அது நல்லா ஸ்மூத்தான மிளகாய் தூளாக வரும். அரைச்ச சூடு போகும் மட்டும் நல்லா ஆற வச்சுட்டு அம்மா சொல்லுவாள் கண்ணாடி ஜாரோனில் போட்டு வச்சா நல்ல மட்டும் மிளகாய்த்தூள். அதை போட்டு வச்சிங்கன்னா நிறைய காலம் பாவிக்கலாம். இது எனக்கு 275 கிராம் வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதேமாதிரி செய்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் சொல்லுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.